நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். PavunTamil சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம். நம்ம அனைவருமே அன்றாட சமையல் வந்து வீட்டை செய்வாங்க, நம்ம சாப்பிடுவோம். சாப்பாடு ஒரு பிரியர்கள் வந்து ரொம்பவே அதிகம். எண்ணெயும் முதற்கொண்டு ரொம்ப ருசியாக எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு சாப்பாடு வந்து அதிகம் வந்து சாப்பிடுவோம். அந்த வகையில் நம்ம வந்து இன்றைக்கி சாப்பாடு எப்படி சமைக்கலாம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்மளுக்கு தெரியாத சமையல் கூட விதவிதமாக ருசியாக வந்து நம்ம வீட்டை இருக்க அனைவருக்கும் சமைத்து போடலாம், நம்மளும் சாப்பிடலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வீடியோக்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்குண்டான அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே கொடுக்குறேன். வேணுன்ற நண்பர்கள் பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வரும். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சைவம், அசைவம், கார வகைகள், இனிப்பு வகைகள், நீர்ம உணவுகள், துரித உணவுகள், விழாக்கால சமையல், அதுபோல் அனைத்து கேட்டகரியுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வேணுமோ நீங்கள் வந்து அதுபோல் எடுத்து நீங்கள் சமைச்சிக்கலாம். நம்மளோட வீட்டை, நம்மளோட குழந்தைகளை, ஹஸ்பண்டை இதுபோல் விதவிதமாக சமைச்சு அசத்தலான்னு நினைக்கிற பெண்களுக்கும் சரி, நிறைய ஆண்களும் வந்து பார்த்திங்கன்னா சமையலில் வந்து ரொம்பவே ஈடுபட்டிருப்பாங்க. அதுபோல் இருக்க ஆண்களுக்கும் சரி, சமையலில் வந்து ஒரு அசத்தலான ஒரு ருசியான சாப்பாடு செய்து வீட்டை இருக்கிறவங்களையோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்து கூட்டாஞ்சோறும் சொல்லுவாங்க, அதுபோல் ஆக்கிற இடத்துலையோ நம்மளுக்கு பிடித்த மாதிரி செய்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் இருக்குது, கீரை வகைகள், கிழங்குகள், இதுபோல் அனைத்து கேட்டகரி இருக்குது. காய்கறி வகைகளில் போனீங்கன்னா சாம்பல் பூசணி ஜூஸ், சாம்பல் பூசணி கிச்சடி, சாம்பல் பூசணி பருப்பு சாம்பார், இதுபோல் அனைத்து கேட்டகரி இருக்கும். எந்த மாதிரி சமையல் நீங்கள் சமைக்க நினைக்கிறீங்களோ அது வந்து தூக்கில் சூப்பராக சமைக்கலாம். இதை இதை பார்த்துட்டு நம்ம அட்வான்ஸாக எக்ஸ்ட்ரா எதனா பண்ணலான்ட்டு சால்ட்டு அல்லது சீனி இது போலலாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு போகிறீங்க. அப்புறம் வீட்டை இருக்கிறவங்க எல்லாருமே கடுப்பாயிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நீங்கள் அதுபோல் பண்ணுற பட்சத்தில் ஒரு வேளை சாப்பாடு கட் ஆகிடும். லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணி சுய விவரம் இருக்குது, விருப்பமானவைகள், சேமிக்கப்பட்டவைகள், அதுபோல் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா கேட்டகரி, அந்த கேட்டகரியெலாம் நீங்கள் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து சேமிக்கப்பட்ட லிஸ்ட்டில் வந்துடும். இதில் இனிப்பு வகைகளும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பருப்பு வகைகள், மாவு பொருட்கள், கேக்கு, இது போல் அதையும் கேட்டகரி வயசு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பயனாளர் சமையல் இருக்குது, சமையல் கான்ட்ராக்டர் இருக்குது. விசேஷ டைமில் வந்து சொல்லுவாங்க, சமையலுக்கு வந்து சொல்லுவாங்க, அல்லது ஒரு மண்டபங்களில் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடித்தமான வகையில் சமையல் வந்து செய்யறதுக்காக இதில் வந்து அதுக்கு உண்டான கேட்டகரி லிஸ்ட் இருக்குது. சமையல் கான்ட்ராக்டர் பார்க்க இந்த பாருங்கள், அனைத்து டிஸ்ட்ரிக்டோட லிஸ்ட்லேயும் இருக்கும். உங்களுக்கு வேண்டியவங்க வந்து இதில் கான்ட்ராக்டோட லிஸ்ட் இருக்கும், ஃபோன் பண்ணிக்கலாம். சமையல் கான்ட்ராக்டர் சேர்க்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது நீங்களாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் வந்து நீங்கள் புதுசாக ஆட் பண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். இதில் வந்து சமையலறை டிப்ஸில் இருக்கும். சப்பாத்தி சுவையாக செய்ய சில டிப்ஸு, அதுபோல் ஒரு சமையலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது மூலிமாவும் எளிமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் வந்து அன்றாட நம்ம பயன்படுத்தும் பொருட்கள் அது முதற்கொண்டு இதில் ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம எப்படி பராமரிக்கலான்ட்டு. நீங்கள் இதை பார்த்து நம்மளுக்கு தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணிங்க. நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.